ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, பட்டா மந்த்லி இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 3999 ரூபா இருந்தாலே இந்த இடத்துல இடம் வாங்க முடியும். பில்டிங் கட்டி கொடுக்குறது 20 லட்ச ரூபாய்க்குள்ள முடிஞ்சு. நீங்க ஒரு நாளைக்கு 133 ரூபாய் சேர்த்து வச்சாலே இடம் வாங்க முடியும். இடத்தோட சேர்த்து வீடு 20 லட்சம் ரூபாய் கட்டி தராங்க. வித் கார் பார்க்கிங் கூட கட்டி தராங்க. சுற்றி உள்ள லேஅவுட்டா இருக்கு. 1400 குறையாம போகும். ஆனா நம்ம இடத்துல அப்படி கிடையாது. காஞ்சிபுரம் பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு ஒரு நியர்பை ஒரு 8 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல நீங்க வெறும் 133 ரூபாய் சேர்த்து வச்சா ஒரு நாளைக்கு இடம் வாங்க முடியும்னு சொன்னா நம்ப முடியுதா உங்களால? கண்டிப்பா நம்ப முடியாது. ஏன்னா என்னாலே நம்ப முடியல. அன்னை பில்டர்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி கரெக்டா எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பூந்தமல்லியில இருந்து அரக்கோணம் போற ரூட்ல தக்கோலம் அப்படின்ற ஒரு இடம் வரும். அந்த இடத்துல இருந்து மெயின் ரோட்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டிராவல் பண்ணீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடும். இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி. ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் இருக்கும். அதெல்லாம் முக்கியமே கிடையாதுங்க. இந்த இடத்துல நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 133 ரூபாய் சேர்த்து வச்சாலே இடம் வாங்க முடியும்னு சொல்றாங்க. அதாவது வந்து நீங்க ஒரு இடம் வாங்கிட்டீங்க, மந்த்லி இஎம்ஐ கட்டணம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10,000 20,000 அப்படிலாம் வரும்னு நினைப்பீங்க. கண்டிப்பா அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. மந்த்லி இஎம்ஐ பாத்தீங்கன்னா 3999 ரூபாய் இருந்தாலே இந்த இடத்துல இடம் வாங்க முடியும்னு சொல்றாங்க. நீங்க வந்து ஒரு இடத்தோட சேர்த்து வீடு வேணும்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு 20 லட்சம் ரூபாய் கட்டி தராங்க. வித் கார் பார்க்கிங்கோட கட்டி தராங்க. அப்படியே பின்னால பாருங்க டான் போஸ்கோ ஹையர் செகண்டரி ஸ்கூல், அது அப்படியே அந்த பக்கம் டான் போஸ்கோ அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்கு. இப்ப நம்ம ரோட்ல நிக்கிறோம்னா இந்த ரோட்டுக்கு அப்படியே அந்த பக்கம் வாங்க, இப்படி வாங்க. இங்க பாத்தீங்கன்னா பிருந்தாவன் ஷெரின் பார்க், இதுதான் ப்ராப்பர்ட்டி. ஓகே, சூப்பர் பிரதர். அதான் வந்து ரோடு ஒட்டின மாதிரியே இருக்குது, காலேஜுக்கு எதிர்க்கவும் இருக்குது, ஸ்கூலுக்கு எதிர்க்கவும் இருக்கு. ஆமா ப்ரோ, பிரதர் இதுதான் பிரதர் இந்த இடத்துக்கான மெயின் ரோடு. எல்லா அக்சஸுமே இங்க இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம பார்க்கணும்னா லேஅவுட் உள்ள போய் பார்க்கலாம். பிரதர் சைட்டோட நேம் பிருந்தாவன் ஷெரின் பார்க். இதை அன்னை பில்டர்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ன்ற நாங்க எடுத்து நடத்திட்டு இருக்கோம். இந்த சைட்டு கரெக்டா எங்க இருக்குன்னு பார்த்தா பூந்தமல்லி டு அரக்கோணம் போற ஹைவேல ஓயமங்கலம்ன்ற ஜங்ஷன்ல. இங்க இருந்து நீங்க திருப்பதி போய்க்கலாம், காஞ்சிபுரம் போய்க்கலாம், அரக்கோணம் திருத்தணி போய்க்கலாம். நியர்பை செங்கல்பட்டு இருக்கு, அது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப், உங்களுக்கு தெரியும். அது நியர்பை தான். அரௌண்ட் ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள எல்லாமே சரௌண்டிங் ஆகும். அது மட்டும் இல்லாம பரந்தூரம் பக்கத்துல இருக்குது. ஒரு 8 கிலோமீட்டர்ல பரந்தூர். ஆமா கரெக்டா? ஆமா. இந்த சைட்ல எத்தனை ஏக்கர்ல எத்தனை பிளாட் போட்டுருக்கு? பிரதர் இந்த சைட்டை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நாங்க நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம். அந்த ப்ராஜெக்ட்ல இது ஒன் ஆஃப் தி ப்ராஜெக்ட். இது 6வது ப்ராஜெக்ட். மொத்தம் 20 ஏக்கர்ஸ்ல லேண்ட் இருக்கு. ஃபேஸ் 1 நாங்க 10 ஏக்கர்ஸ்ல போட்டிருக்கோம். இதுல 203 பிளாட்ஸ் இருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் 480 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு. ஸ்டார்டிங் நம்ம கிட்ட 5 lakhsல இருந்தே பிளாட் இருக்கு. 5 lakhsல இருந்து 5 lakh 480 வந்து 5 lakhs வரும். 5 lakhs. பிரதர் இந்த இடத்துல அம்யூனிட்டிஸ் எல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? பிரதர் இவ்ளோ பார்த்துட்டோம், திரும்பவும் என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னா வரும்போதே பாத்தீங்களா இல்லையா? பாக்கலையே. ஆர்ச் பிருந்தாவன் ஷெரின் பார்க்னு ஒரு ஆர்ச் இருந்துச்சா? பிளாக் டாப் ரோடு போட்டிருக்குமா? ரோடோட வித்து தெரியுமா உங்களுக்கு? 40 feet 30 feet 24 feet. அது மட்டும் இல்ல, சோலார் லைட் வச்சிருக்கோம். எல்லா பக்கமும் சோலார் சிசிடிவி கேமரா இருக்கு. அது மட்டும் இல்லாம 1 lakh லிட்டர் கெபாசிட்டில ஓவர் ஹெட் டேங்க் வச்சிருக்கோம். அதுவும் இல்லாம நாங்க அதுக்கு டைரக்ட் கனெக்ஷன் ஈச் பிளாட்டுக்கு பைப் லைன் போட்டு கொடுத்துருக்கோம். அப்புறம் இதை விட வேற என்ன வேணும்? பார்க்குன்னு ஒண்ணு இருக்குதுல. ஆமா பிரதர், சைல்டு பார்க்கும் சிட்டிசனுக்கு ஏத்த பார்க்கும் செஞ்சு கொடுத்துருக்கோம். அதான் வந்து வாக்கிங் ஜாக்கிங் போற மாதிரி சுத்தி ட்ராக் வச்சிருக்கீங்க. சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு கிட்ஸ் ப்ளே ஏரியா வச்சிருக்கீங்க. ஆமா பிரதர். இந்த இடத்துல ஒரு கஸ்டமர் வந்து இடம் வாங்குறாங்கன்னா எவ்வளவு பட்ஜெட் வருது? இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பக்கத்துல இருக்க லேஅவுட்டா இருக்கட்டும், இந்த ஏரியா சுத்தி உள்ள லேஅவுட்டா இருக்கட்டும், 1400க்கு குறையாம போகுது. ஆனா நம்ம இடத்துல அப்படி கிடையாது. 1100ல இருந்தே நம்ம இடம் இருக்கு. வெறும் 1100 ரூபாய் தான் இந்த இடத்து ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ். ஆமாங்க பிரதர். இப்போ இன்னொரு விஷயமா இருக்கு. இங்க நீங்க இடம் வாங்கி வீடு கட்டி அது முடிக்கிறதுக்குள்ள 25 ல இருந்து 30 லட்சம் ரூபாய்க்குள்ள ஆயிரும். ஆனா நம்ம இடத்துல அப்படி இல்ல. ஸ்டார்டிங் ரேட்டே 5 லட்சம் ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பில்டிங் கட்டி கொடுக்கறது 20 லட்சம் ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடும். வெறும் 20 லட்சம் ரூபாயில இடத்தோட சேர்த்து வீடு கட்டி தரீங்க. அப்படிதான் பிரதர் இவங்களும் கட்டியிருக்காங்க. நீங்க டவுன் பேமெண்ட் பே பண்ணணும்னா நீங்க 50,000 ரூபாய் கொடுத்தா போதும். 80% லோன் பண்ணி கொடுத்துடலாம். அப்போ மந்த் ஆன் மந்த் நம்ம கட்ட வேண்டியது எப்படி இல்லைன்னா 4000 வந்து 4000 ரூபாய் தான் வருது. அவ்வளவுதான் பிரதர். இது எல்லாமே எய்டட் நேஷனல் பேங்க் கிட்ட இருந்து தான் நம்ம பண்றோம். LIC HDFC மாதிரி. அதாவது மக்களே நீங்க வந்து இந்த இடத்துல ஒரு இடம் வாங்குறீங்கன்னா மினிமம் மந்த்லி இஎம்ஐன்னு பாத்தீங்கன்னா வெறும் 3999 ரூபாய் கட்டினீங்கனாலே இந்த இடத்துல இடம் வாங்க முடியும். அதே வந்து ஒரு பிளாட்டா வாங்குறீங்க அப்படின்னா வெறும் 5 லட்சம் ரூபாய் இருந்தாலே இந்த இடத்துல இடம் வாங்க முடியும். அது மட்டும் இல்லைங்க. சரி நான் வீடா வேணும்பா அப்படின்னு கேக்குறீங்களா? வீடா வேணும்ன்றவங்களுக்கு இடத்தோட சேர்த்து 1 BHK கார் பார்க்கிங்கோட வெறும் 20 லட்சம் ரூபாயில கட்டி தராங்க. டவுன் பேமெண்டா 50,000 ரூபாய் இருந்தா போதும். வெறும் 50,000 இடம் வாங்கிடலாம். கண்டிப்பா. ஓகே, இதே வந்து ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா எவ்வளவு? ஒரு வீடு வாங்கணும்னா பேங்க் லோனும் பண்ணி கொடுக்குறோம். இல்ல நீங்களா பண்ணி கொடுக்கணும், டவுன் பேமெண்ட் பண்ணிட்டு அப்புறம் இனிஷியலா நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னாலும், ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷனே நாங்க தான். நான் மேனுஃபேக்சர் சாலிட் பிளாக்ஸ், ஹாலோ பிளாக்ஸ், சப்ளையர்ஸ் ஆஃப் சிமெண்ட் ஸ்டீல்ஸ், இப்போ ப்ரொமோட்டர்ஸும் நாங்க தான். இப்போ அப்படின்னும் போது மொத்த ப்ராப்பர்ட்டியும் மொத்த திங்ஸும் எங்ககிட்டயே இருக்கு. நாங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுப்போம். அப்போ டவுன் பேமெண்ட்டா நீங்க எவ்வளவு கட்டணும்னா 5 lakhs கொடுத்தா போதும், வீடு ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த இடத்துல கஸ்டமர் இடம் வாங்கிட்டாங்க. அவங்க மந்த்லி
டவுன் பேமெண்ட் கட்டிட்டு மந்த்லி இஎம்ஐ கட்டணும்னா எவ்வளவு கட்டினா அந்த இடத்துல லேண்ட் வாங்கி வீடோட கட்டி பண்ணா 15,000ல முடிச்சிடும். வெறும் 15,000 ரூபாய் இருந்ததுன்னா மந்த்லி இஎம்ஐ மாதிரி கட்டினாங்கன்னா இடத்தோட சேர்த்து வீடு சொந்தமாயிடலாம். கண்டிப்பா சொந்தமா பேங்க் லோன் அரௌண்ட் 80% வரைக்கும் பண்ணி கொடுக்கும். அது இல்லாம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, பட்டா ஃப்ரீ. இடம் வாங்குறவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, பட்டா ஃப்ரீ. சூப்பருங்க. இதை தானே முதல்ல சொல்லணும். இதை சொல்லாம லாஸ்டா சொல்றீங்க. இந்த இடத்துல எப்படிப்பட்ட அப்ரூவல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க? டிடிசிபி வாங்கி வச்சிருக்கோம், ரேரா வாங்கி வச்சிருக்கோம். ஓகே பிரதர், இந்த சைட்டை வந்து கஸ்டமர் விசிட் பண்ணி பாக்குறாங்கன்னா கேப் அரேஞ்ச் பண்ணி தருவீங்க? கண்டிப்பா பிரதர், எல்லா ஃபெசிலிட்டியும் நாங்களே பண்ணி தரோம். நீங்க எந்த லொகேஷன் சொல்லிட்டீங்கன்னா சிங்கிள் பர்சனுக்கு நம்மளால யாராலையுமே முடியாது. ஒரு 10 பேர் இருந்தீங்கன்னா நாங்களே கேபே நாங்களே அரேஞ்ச் பண்ணி நாங்க கொடுத்துறோம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்துட்டீங்கன்னா அதுக்கான எக்ஸ்பென்சஸ் நாங்க கொடுத்துறோம். இந்த சைடு யாராவது ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கிறீங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.